அப்பா பேர் சின்னையா. நாங்கள் கீரனூர்லேருந்து வந்திருக்கோம் முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு. அப்பாவுக்கு கீழ்த்தாடையிலும் மேல்தாடையிலும் சீல் வந்திருந்தது. அப்புறம் டெஸ்ட் பண்ணி அழிய போயிருக்குனாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க. அப்புறம் சிஎம் திட்டத்தில் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ கீழ்த்தாடையும் மேல்தாடையும் எடுத்து நல்லா இருக்காங்க. ரொம்ப நன்றி. வணக்கம், நான் டாக்டர் சுதன்ராஜ், பல் மற்றும் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர், முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ நம்ம பார்த்த பேஷண்ட்டுக்கு உள்ள கண்டிஷன் பேர் MRONJ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், மெடிக்கலி ரிலேட்டட் ஆஸ்டியோரேடியோ நெக்ரோசிஸ் ஆஃப் ஜா. இது எதனால் வரும்னா பிஸ்பாஸ்பனேட்ஸ் அந்த மாதிரி கீமோதெரபெட்டிக் ட்ரக்ஸ் எடுத்துருக்கிறதுனால சில டைம் பல்ல அழுகி போய் தாடை மேல்தாடை கீழ்த்தாடை அழுகி போயிடும். இது ரொம்ப ரேரஸ்ட் கண்டிஷன். ஒரு லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி வரும் இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷன் எதனால் வருதுன்னா, கீமோ ரேடியேஷன் போகிறவங்க பிஸ்பாஸ்மினேட்ஸ் போன்ற ட்ரக் எடுத்துக்கிறதுனால டென்டலை ஃபஸ்ட்டே செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. டென்டல் சின்ன சொத்தப்பல் ப்ராக்ரஸ் ஆகி தாடே அழுகிற நிலைமைக்கு வந்துடும். இந்த பேஷண்ட் நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் பேக் வந்தப்போ மேல்தாடையிலும் கீழ்த்தாடையும் பல்லுலேருந்து சலம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. லாங் ஸ்டாண்டிங்காக அவங்க வெறும் வலி நிவாரணிகளே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம மேற்கொண்டு சதை பரிசோதனை மற்றும் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் மேல்தாடை கீழ்த்தாடை ரெண்டுமே அழுகி இருந்துச்சு. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா, அழுகுன போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த பேஷண்ட்டுக்கு மேல்தாடையும் கீழ்த்தாடையும் அகற்றிட்டு இப்போ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணி பேஷண்ட் நல்லா இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்டுக்கு இந்த கண்டிஷன் ரெக்கர் ஆகாது. ஸோ பேஷண்ட்ஸ் யாராவது கீமோ ரேடியேஷன் இல்லை நம்ம பிஸ்பாஸ்மினேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டே டென்டலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் தவிர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.